country bro. என்னமா நிரண்டிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம் இந்த ஜாக்கெட் தைச்சிட்டீங்களா? தச்சதெல்லாம் தச்சிட்டேங்க மேடம். தச்சதெல்லாம் தச்சிட்டேங்க. அந்த ஜாக்கெட்டுக்கும் இதுக்கும் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த அளவுக்கு வித்தியாசம் வந்துச்சுங்க மேடம். அப்புறம் டவர் இந்த அளவுக்கு மடிச்சு வச்சுட்டேங்க மேடம். இந்த ஷோல்டர் இங்க வந்துச்சுங்க மேடம். எப்படி அந்த ஜாக்கெட் கொடுக்கறது சொல்லுங்க. இப்படி ஜாக்கெட் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. அளவு ஜாக்கெட் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இப்படி இது பண்ணி வச்சா எப்படி உங்களுக்கு கொடுக்கறது சொல்லுங்க. வேலை மேல கவனம் இருக்கணுங்க. மெயினா இப்படியா பிளவுஸ் தைப்பீங்க? அளவு ஜாக்கெட் கரெக்டா இருக்கு. இதை இப்படி தைச்சு வச்சிட்டீங்களே, என்ன பண்றது? அது சேலையோட பிளவுஸ் இது மேடம். வேற ஒரு ஜாக்கெட் வேணா எடுத்துக்கலாங்களா மேடம்? வேற ஜாக்கெட் எடுத்து இதுக்கு வெட்டுனா, இதுல வெட்டுனா புடவை பத்துமா சொல்லுங்க? எப்படி இப்படி பண்ணிட்டீங்க மேடம்? மூட் அவுட் ஆயிடுச்சு மேடம். என்ன மூட் அவுட் ஆயிடுச்சு? என் புருஷன் அடிச்சு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கர மேடம். இந்த காரணத்தையெல்லாம் வந்து வேலை செய்யறவங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சரி, நீங்க கஸ்டமருக்கு எப்படி கொண்டு போய் கொடுப்பீங்களா? இருந்தாங்க கொண்டு போய் கொடுத்துக்குவாங்க மேடம். அவங்க எல்லாம் நல்லா கஸ்டமருக்கு கட்டிக்கு தானே வந்து உட்காந்து வாங்கிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மேடம். அடுத்த ஒரு ஜாக்கெட் வேணா வெட்டிக்கிட்டுமா மேடம்? நீங்க ஒன்னும் வெட்ட வேண்டாங்க. முதல்ல இந்த பிளவுஸ் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இன்னொரு ஜாக்கெட் வெட்டிக்கிறேன் மேடம். வேண்டாங்க, நீங்க முதல்ல அதை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க மேடம். இது ரெடி பண்ணலாம் முடியாது மேடம். நான் பாத்துட்டேன் மேடம். நீங்களே பாத்துட்டீங்க. இது என்ன மேடம் பண்ணலாம்? இது ஒன்னும் பண்ண முடியாது. நீ அவங்களுக்கு ஜாயிட்டுக்காரங்களுக்கு எப்படி கொடுக்க? டாக்டர், தீபாவளிக்கு முன்னாடி வேர்த்திட்ட பண்ணீங்களே டாக்டர். டாக்டர் நல்லா இருந்துச்சு டாக்டர். ஆனா தீபாவளிக்கு முறுக்கு சுட்டம் தெரியல. நீங்க தான் இதுக்கு நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்களே என்ன பதில் சொல்லுவீங்களா சொல்லிட்டு வாங்க போங்க. நம்மளுக்கு இன்னைக்கு வேலை போச்சு. 4 ஜாக்கெட் தைச்சாவது சம்பாரிச்சிட்டு இருந்தோம். ஜாக்கெட்டை வெட்ட தெரியாம வெட்டி, தைக்க தெரியாம தைச்சிட்டோம். இனி அந்த அம்மா கொண்டு போய் கொடுக்கலாம். அயர்ன் பண்ணி மடிச்சு எப்படியாட்டும் கொடுத்து பார்ப்போம். ஐயோ, இன்னைக்கு வேலை போச்சு, போனது போச்சு. சரி போலாம். என்ன நடந்தாலும் என்ன பண்றது பார்ப்போம். மேடம், எங்க வெளில கிளம்பிட்டீங்களாட்டு இருக்கு? சூப்பரா இருக்கு மேடம். ஜாயிட்டு அது நீங்க தைச்சதான் அளவு கரெக்டா சூப்பரா தைச்சு கொடுப்பீங்க. இங்க மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க கோயிலுக்கு போற ஜாயிட்டு பின்னாடி திரும்புங்க மேடம். அளவெல்லாம் கரெக்டா சூப்பரா தைச்சிருக்காங்க மேடம். உங்களுக்கு மட்டும் எங்க மேடம் ½ தைச்சு கொடுக்குறாங்க. அவங்க தைச்ச லட்சணம் தைப்பாங்க. அளவு ஜாயிட்டே வேண்டியதில்ல. என்னை பார்த்தா தைச்சு தராங்க மேடம். உங்களுக்கு எப்பவுமே தைச்சு கொடுத்துருவாங்க மேடம். இப்ப ஒரு ஜாக்கெட் தச்சாச்சு மேடம். போட்டு பாக்குறீங்களா மேடம்? வேண்டாம், அவங்க தைச்ச அளவு கரெக்டா இருக்கு. ஒரு வாட்டி நீங்க போட்டு பாத்துருங்க. வேண்டாமா, அவங்க தைச்ச கரெக்டா அளவு கரெக்டா இருக்கு. கையாவது போட்டு பாருங்க மேடம். எதுவும் போட வேண்டிய தேவையில்லை. நாங்க வந்து கோயிலுக்கு போகும்போது போட்டுக்கிறேன். எப்ப மேடம் போவீங்க? வர வாரம் தான் போறோம். இந்த ஜாக்கெட்லாம் ஒரு எத்தனை மாசம் கழிச்சு போடுவீங்க மேடம்? இது 3 மாசம் கழிச்சு போடுவோம். அப்படிங்களா மேடம்? இப்ப நீங்க இருந்தாலும் ஒரு போட்டு பாத்துட்டு அப்படி உள்ள போய் போட்டு பாத்துட்டு வாங்கல. தைச்சு அப்படியே வச்சிருவேன். 2 மாசம் கழிச்சு போடுவேன். அப்பதான் எடுத்து போடுவேன். அவங்க தைச்சாலே அளவு கரெக்டா இருக்கும். இல்ல மேடம், 2 மாசம் கழிச்சா போடுவீங்க? ஆமா. சந்தோஷம் மேடம். இந்த ஜாக்கெட்டு நான் தான் தைச்சிருக்கேன். மேடம் தான் தைக்க சொன்னாங்க. ஆனா உங்க அளவுக்கு நச்சுன்னு தைக்க சொன்னாங்க மேடம். அவ்வளவு அழகா தைச்சிருக்கேன் மேடம். அப்படியா? ஆமாங்க மேடம். அப்ப சூப்பரா இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை இல்லம்மா, அது சொன்னால அளவு கரெக்டா தைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் போட்டாலும் பார்க்க வேண்டியதில்லை. போறப்ப போட்டா சரி. 2 மாசம் கழிச்சு போறப்ப போட்டுக்குவேன். இப்ப நீங்க விரதம்லாம் இருக்கிறதுனால உடம்பெல்லாம் ஒல்லியா இருக்கா மேடம்? யூஸ் ஆயிருக்கு ஜாக்கெட். அளவு ஜாக்கெட் கரெக்டா கொடுத்துருக்கீங்க. கரெக்டா இருக்கு மேடம். வாங்கன்னு வா, காசு வாங்க போறேன். சரி மேடம், வாங்கிக்கிறேன் மேடம். கொடுக்கறேன். ஓகே மேடம். பெருமாளே காப்பாத்திட்டீங்க கடவுளே. எல்லா கடவுளுக்கும் நன்றி.